யோசிக்கிற அந்த ஆற்றல் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. ஜோசப் விஜய் இருக்கிற ஒன்னே எங்க எடப்பாடியாருக்கு இல்ல. அதனாலதான் நாங்க போயிட்டோம். என்ன இல்ல, வசீகரம் இல்ல, பஞ்ச் டயலாக் பேச தெரியல, சினிமா கவர்ச்சி வசனம் பேச தெரியாத எங்க எடப்பாடியார் அவர்களுக்கு இன்றைக்கு மக்கள் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, எல்லா நேரங்களிலும் எல்லா பஞ்ச் டயலாக்கும் வெற்றி பெற முடியாது. வருகிற காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் பிள்ளையார் சொல்லிய இந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணன் தமிழரசருடைய தலைமையில நம்முடைய அற்புதமான இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார். எல்லாரும் நினைக்கலாம், அண்ணே 5 வருஷம் நமக்காக எப்படின்னு இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க. நம்ம ஐயா பிரதமர் மோடி ஐயா இருக்காரு, உடனே நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 2026 இப்போ 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல். இது எதை நான் சும்மா உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக சொல்லல. நம்ம முன்னாள் ஜனாதிபதி அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு ஒரு 18,000 பக்கத்திற்குரிய அறிக்கை தாக்கல் செஞ்சு 7 லட்சம் கோடிக்கு மேல ஒவ்வொரு கட்டமா தேர்தல் நடந்துனா அரசாங்கத்துக்கு செலவு வருது, மக்கள் பறிப்பணம் வீணாகுது. ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துங்க அப்படின்னு இன்றைக்கு மசோதா தாக்கல் செய்து அது நிறைவேறி அது கூட்டுக்குழுவுக்கு சென்று கூட்டுக்குழுவில் இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் மக்களிடத்திலே அதற்கான விவாதம் நடைபெற்ற போது 90% பேர்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்து அதில் ஒரு சில கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கருத்து வேறுபாடோடு இருக்கிறார்கள். இன்னும் 3 வருடத்திற்குள்ளாக கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தி 2029 தான் 3 ஆண்டுகள் தான் தாவேகாவுக்கு ஆயுள் காலம் என்று நான் சொல்லவில்லை. 3 மாதங்களிலே கூட ஜோசப் விஜய் வீட்டுக்கு போனாலும் போகலாம். ஏன்னா கரூர் சிபிஐ வழக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது. அதுல ஒருத்தர் இருந்தார், 3 வருஷத்துல 3 கட்சிக்கு போனவன். அவன் சொல்றான், கரூர்ல கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு. லாட்டி சீட்டுக்காரனா கொண்டு வந்து அமைச்சராக்குனா அவன் கணக்குத்தானே பார்ப்பான், அவன் என்ன மக்கள் பணியை பார்ப்பான். உடனே அங்க இருந்து சொல்லிட்டாங்க, யோ அமைச்சர்லாம் அப்படி பேசக்கூடாதியா, காவல்துறையை வைத்து நீங்கள் மக்களை கொண்டு போட்டு விட்டீர்கள் என்று காவல்துறை மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றான். உடனே எல்லாரும் கண்டனம் வந்துச்சு. இப்போ ஒரு வாரமா வாயை திறக்கிறதே இல்லை. இன்னொரு அமைச்சர் நேற்று சொல்றான், சத்யபாமா யூனிவர்சிட்டியில அது தலைவர் தந்த போட்ட பிச்சையினால அந்த பல்கலைக்கழகம் உருவாச்சு. அங்க போய் அவன் சொல்றான் நேத்து, இனிமேல் கொள்கைக்கான கட்சியெல்லாம் இனிமேல் ஆவறது இல்ல, ஆவாது, அந்த செட்டப்லாம் இனிமேல் எடுக்காது. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, லட்சியமும் கிடையாது, உழைப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு அமைச்சர், நிதி மந்திரி அவன் சொல்றான். அது எங்கே போகிறது தமிழ்நாடு, தமிழ்நாட்டு அரசியல் எங்கே போகிறது என்று எல்லோரும் கவலையோடு இருக்கிறோம். 60 நாள் தான் இருக்கு, 2 மாசம். மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்தாத நாளே இல்லை. பயிர்க்கடன் கொடுறான்னா கொடுக்க மாட்டான். 2,500 ரூபாய் எப்படா வரும்னா வரும், ஆனா வராதுங்கிறான். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றான். இது தெரிஞ்சுதான் அவன் சொன்னான். இப்ப 15 லட்சம் கோடி கடன் வரும். ஆகவே வெகு விரைவிலே ஆட்சி மாற்றம் வரும், காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சியும் மாறும்.